பிடித்த சீரியல்களின் full எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அப்பா என்னம்மா இந்நேரம் எங்க போய்க்கிருக்க? அப்பா ராதா வீட்ல ஏதோ பிரச்சனையா? புருஷன் குடிச்சிட்டு வந்து பிரச்சனை பண்றதா போன் பண்ணா. ஐயோ, நான் போய் பாத்துட்டு வந்துடுறேன். சரி வா, நானும் வரேன். நீ வரவேணாம்ப்பா, நானே போயிட்டு வந்துடுறேன். நீ போ. இந்நேரம் தனியா எப்படி போவ? நான் பாத்துக்கிறேன்ப்பா. முரட்டு தைரியம் உனக்கு. சரி பாத்து பத்திரமா போயிட்டு வா. சரிப்பா. ஏண்டி வெறும் பயம் மோல, உங்க அப்பாட்ட போய் தொழில் பண்றதுக்கு காசு வாங்கிட்டு வர சொன்னா வீட்டுல உக்காந்து கறி மீன் தின்னுட்டு இருக்க. அடிங்க. நிறுத்தியா? யார் அது? வாமா, என் மனைவி நண்பு தோழிய. இந்த நியாயத்தை நீயே கேளு. உன் நியாயம் தர்மம் எல்லாம் அப்புறம் இருக்கட்டும். இவ உன் பொண்டாட்டி தானே? இப்படி ஊரே வேடிக்கை பார்க்க அவளை அசிங்கப்படுத்திட்டு இருக்க. நீ எல்லாம் ஆம்பளையா? ஏய், இது எங்க குடும்ப பிரச்சனை, நீ ஏது தலையிடுற? அது 4 செவத்துக்குள்ள நடக்கிற வரைக்கும் தான். தெருவுக்கு வந்துட்டா எல்லாரும் கேட்பாங்க. ஓ அப்படியா? அதுவும் இல்லாம இவ என் ஃப்ரெண்டு. ஒரு படி மேல வந்து நான் கேட்பேன். உனக்கு ஏதாவது வேணும்னா குடிக்காம நிதானமா வந்து கேளு. மரியாதையா பேசி கேளு. பொறுக்கித்தனமா நடந்து கூடாது. ஓ, நான் பொறுக்கியா? நான் பொறுக்கி ஏன்டே எவ்வளவு ஒருத்தி உன் புருஷனை பொறுக்கின்ற. இதுக்கு மேல அவளை ஏதாவது பண்ண பார்த்த உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. என்ன பண்ணுவேன்? விடு நந்தினி, இது நானா தேடிக்கிட்ட வாழ்க்கை. யாரு சொல்லியும் நான் கேட்கல. நீ கிளம்பு. இங்க நின்னேனா இந்த குடிகார பையன் உன்னையும் அசிங்கப்படுத்துவான். என் விதிய நானே பாத்துக்கிறேன். வாய மூடுறி. இப்படி விதி விதின்னு பேசிதான் இந்த மாதிரி ஆளுங்க எல்லாம் நம்மள மூளையில உட்கார வச்சிருக்காங்க. நீங்க 2 பேரும் விருப்பப்பட்டு கல்யாணம் பண்ணீங்க. அதுவும் நீ அவங்க பெத்தவங்க மனச தவிக்க விட்டு கூட்டிட்டு போன. இப்ப எந்த மூஞ்சி வச்சுக்கிட்டு அவகிட்ட பணம் கேக்குற? ஒரு புருஷனா கல்யாணம் ஆன இத்தனை நாள்ல நீ இவளுக்கு என்ன பண்ணிருக்க? என்ன பண்ணிருக்க? 2 மாசத்துல அவ வயித்துல புள்ளைய கொடுத்துருக்க. அம்மாங்கிற ஸ்தானம் கொடுத்துருக்க. இந்த உலகத்துல இருக்கிற எல்லா ஆம்பளைங்களுக்கும் அப்பாங்கிற ஸ்தானத்தையும் ஆம்பளைங்கிற கௌரவத்தையும் ஒரு பொண்ணு தான் தரா. ஆனா ஒரு பொண்ணோட உச்சபட்ச அவஸ்தை தான் அப்பாங்கிற அங்கீகாரமும் அம்மாங்கிற ஸ்தானமும். ஒவ்வொரு பொண்ணும் வலியத்தான் சுமந்து அப்பாங்கிற பெருமைய உங்களுக்கு தரா. புரியுதா உனக்கு? பச்சை உடம்புக்காரிய இப்படி தனியா வீட்டுக்கு அனுப்பி பணம் வாங்கிட்டு வான்னு அனுப்புறதெல்லாம் ஒரு ஆம்பளைக்கு அழகா? இதுல குடி வேற. இதே இடத்துல உன்னை அடிக்கவோ அசிங்கப்படுத்தவோ அவளுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? ஆனா இதுதான் உனக்கு அவ கொடுத்திருக்கிற மரியாதை. உனக்கு என்ன வேணுங்கிறதையே உன்னால தைரியமா கேட்க முடியாம குடிய துணைக்கு கூட்டிட்டு வந்து பேசுற. குடி போதையில அவளை அடிக்கிற. நீ நல்ல மனுஷனா நிதானமா வா. உரிமையா உனக்கு என்ன வேணுமோ அதை கேளு. அப்போ இவ மேல உனக்கு கோபம் வருதான்னு பாரு. இப்ப இவ உன் பொண்டாட்டி மட்டும் இல்ல, அவ வயித்துல இருக்கிற உசிருக்கு அம்மா. நீ இவளை அடிக்கிற அடி இவளுக்கு வலிக்குதோ இல்லையோ, உள்ள இருக்கிற உன் புள்ளைக்கு வலிக்கும். இதுக்கு மேலயும் இவளை அடிக்கணும்னு தோணுச்சுன்னா அடி. கடவுள் இனிமேலாவது இவனுக்கு புத்தியை கொடுக்கணும்.